ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து லாஸ்ட் வீக்கெண்ட் எடுத்த vlog தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு சாட்டர்டேன்றதுனால மார்னிங்கே எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கிளாஸஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ஃப்ரீயாக இருந்ததுனால இன்னைக்கு ஃபிர்னி பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ரம்ஜானுக்கு வந்து நிறைய பேர் ஃபிர்னி ட்ரை பண்ணுவாங்க. நான் வந்து வீட்டில் பண்ணியிருந்தேன். நல்லா க்ரீமியாக சூப்பராக வந்திருந்தது. சரி, அதனால தான் உங்களுக்கும் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஏன் நான்வெஜ் எதுவுமே செய்கிறதில்லன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ அதனோட ரீசன் வந்து இந்த விலாகோட எண்டில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபிர்னி பண்ணுறதுக்கு வந்து 3 ஸ்பூன் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஃபுல் க்ரீம் மில்க் 1/2 லிட்டரை வந்து பாயில் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது நார்மல் ஃபிர்னி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பாதாம் ஃபிர்னி. நான் வந்து ஒரு 50 கிராம் பாதாம் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஹாட் வாட்டரில் ஊற வச்சிங்கன்னா அந்த ஸ்கின் ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ப்ரீவியஸ் டேவே வந்து ஊற வச்சுருங்க. இந்த பால் வந்து சூடாகிற டைமில் நம்ம பாதாமில் இருக்க ஸ்கின் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். பால் வந்து நார்மலாக பாயில் ஆனால் மட்டும் போதாது, நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கணும் உங்களுக்கு. இந்த ரசமலாய் பாசந்திலாம் பண்ணும்போது இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வேணும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சிம்லேயே வச்சுட்டு பாலை நல்லா பாயில் பண்ணிட்டே இருங்க. அது வந்து நல்லா திக்காகட்டும். அந்த டைமில் வந்து நம்ம உரிச்சு வச்சிருக்கிற பாதாம் எல்லாத்தையும் வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபிர்னி வந்து பாதாம் அரைச்சி சேர்க்காமையும் பண்ணலாம். ஆனால் இது பாதாம் அரைச்சி சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தடில் பண்ணுறேன். இந்த பாதாம் வந்து கொஞ்சம் கோர்ஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக அரைக்கணும்னு தேவையில்லை. இப்போ இந்த பாலில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பாதாமை சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து பொதுவாக இந்த ஸ்வீட் ரெசிபிஸ் ஏதாச்சும் பண்ணால் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்போ அதிகமாக அடிக்கடி ஸ்வீட்ஸ் வந்து ரொம்ப செய்கிறதில்ல. அதுலேயும் வந்து இந்த பாலை சூடு பண்ணி பாலை வந்து நல்லா திக்காக்கி பண்ணுற ஸ்வீட்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். செய்கிறதுக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இந்த பாதாம் அரைச்சிருக்க அதே ஜாரில் வந்து நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகவே ஆகிடும். ஆனால் நான் எனக்கு டைம் இல்லாதனால ஒரு 15 மினிட்ஸ் தான் ஊற வச்சுருந்தேன். அரிசி வந்து ஒரு பல்ஸ் மோட் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதுவும் ரொம்ப சாஃப்டாக அரைக்கணும்னு தேவையில்ல. அரிசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடஞ்சா மாதிரி தான் இருக்கும். இதுவும் வந்து ஒரு கிரன்ச்சி ஃபீல் கிடைக்கும் நம்ம ஃபிர்னி சாப்பிடும்போது. ஸோ நம்ம கிரைண்ட் பண்ணியிருக்கிற அரிசி வந்து இந்த பாலில் சேர்த்துட்டு நல்லா வேக வைக்கணும். பால்லே வந்து அந்த அரிசி நல்லா வேகணும். லாஸ்ட்டாக பண்ண ஸ்வீட் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா குனாஃபா தான். அதுக்கப்புறமா நான் எந்த ஸ்வீட்ஸுமே பண்ணல. அதோட இப்போ தான் வந்து ஸ்வீட்டே பண்ணுறேன். இந்த அரிசியை வந்து பாலில் சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பொங்கி வரும். நம்ம சாதம் வடிக்கும் போது அரிசி வந்து பொங்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படி கிண்டி விட்டால் போதும். அதுக்கப்புறமா அது வந்து நார்மலாக ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் 1 பிஞ்ச் அளவு குங்குமப்பூ எடுத்து சூடான பாலில் ஊற வைக்கிறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா இந்த ப்ராசஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 100 கிராம் அளவு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒயிட் சுகரே சேருங்க. வெல்லம், ப்ரௌன் சுகர் அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ரெசிபி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பால்லேயே பண்ணுறதுனால நம்ம ப்ரௌன் சுகரோ வெல்லமோ இதில் சேர்த்தோன்னா பால் வந்து தெரிஞ்சிரும். அதனால டேஸ்ட் வந்து உங்களுக்கு மாறிடும், நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் ரெசிபி வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஒயிட் சுகரே ஆட் பண்ணி பண்ணுங்க. இதனோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு சிலர் வந்து இந்த ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது சால்ட் எதுவுமே சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வந்து எந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணாலுமே ஒரு 1 பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்குவேன். அதனோட ஸ்வீட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும்ன்றதுக்காக தான் நான் இதை ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிர்னி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம அந்த அரிசியெல்லாம் ஆட் பண்ண உடனே நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இந்த குங்குமப்பூ வந்து நம்ம பாலில் ஊற வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த ஃபிர்னிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். அது இல்லாமல் ஃப்ளேவரும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் குங்குமப்பூ சேர்க்குறது. இதில் இருக்க பால் ஆடை எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பாலில் சேரும்போது உங்களுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் மில்க் மெய்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம 1/2 லிட்டர் மில்க் எடுத்துருக்கிறதுனால 100 கிராம் சுகருக்கு 2 ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் தான் வந்து கரெக்டாக இருக்கும். இதை விட நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா ஸ்வீட்னஸ் அதிகமாகிடும். அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால சாப்பிட முடியாது, திகட்டுற ஃபீல் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜ், திக்கான கன்சிஸ்டன்சி கிடச்சிச்சு. இப்போ வந்து நான் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து ஏலக்காய் பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க.
நான் பண்ணியிருக்கிற ரெசிபி வந்து 4 பேருக்கு கரெக்ட்டா இருந்தது. இது ஒரு 4 பவுல்ல வந்து நான் சர்வ் பண்ணி வச்சுட்டு ஆற வச்சிரலாம். கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்ப வாங்க பபுமா என்ன பண்றான்னு பார்க்கலாம். அவனுக்கு வெனிலா எசன்ஸோட ஸ்மெல் வந்துருச்சு போல இருக்கு. அதனால தான் பார்த்துட்டே இருக்கான் பாருங்க. பபுமா கேஜ் ஓபன் பண்ணி பால் எடுத்துட்டு வாமா. பப்ளு வந்து இப்போ அவனே அழகா கேஜ் ஓப்பன் பண்ணவே ஆரம்பிச்சிட்டான். கேஜை ஓப்பன் பண்ணி பால் எடுத்துட்டு வர்றது, அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு போன் வச்சிருக்கோம். போன் கொண்டு போய் வச்சு சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு அவனே கேஜ் ஓப்பன் பண்றதுக்கெல்லாம் வந்து கத்துக்கிட்டான் நல்லாவே. பால் கொண்டு போய் கேஜ்ல போடுமா. ஓபன் பண்ணு. குட் பாய், சூப்பர். செல்லக்குட்டி சூப்பர்மா. இப்போ இது வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு 3 to 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கூலிங்காக ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து கூலிங்காக வேண்டானா இதை ஹாட்டாக கூட சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து நான் கார்னிஷ் பண்ணுறதுக்கு இந்த பம்கின் சீட்ஸ் வச்சு பண்ணுறேன். உங்ககிட்ட பம்கின் சீட்ஸ் இல்லைன்னா பிஸ்தா, பாதாம், கேஷ்யூஸ்னு சொல்லிட்டு ஏதாச்சும் நட்ஸ் இருந்துச்சுன்னா லைட்டாக இதை கார்னிஷ் பண்ணிக்கோங்க. இதனோட டேஸ்ட் வந்து நல்லா அல்டிமேட்டாக இருந்தது. ஐஸ்கிரீமே தேவையில்ல. இந்த சம்மருக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது ஒரு ½ an hour தான் ஆச்சு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு. இது மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நடுவில் இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறது நவீனா தான். தடங்களுக்கு மன்னிக்கவும். ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து நல்லா சூப்பராக ஒரு எம்மியான ஒரு ஸ்வீட் பண்ணிட்டு ஓடிடியில் ஒரு படம் பார்த்துக்கிட்டே இந்த வீக்கெண்ட் வந்து நல்லா ரிலாக்ஸாக போச்சு எங்களுக்கு. இஸ்லாமிய சகோதரிகள் இந்த ரம்ஜான் பண்டிகைக்கு இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா ஓகே, தெரியாதவங்க ட்ரை பண்ணுங்க. நம்ம விலாக் வந்து நெக்ஸ்ட் டே சண்டே மார்னிங் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன். சண்டே அன்னைக்கு விஜிபி போயிருந்தோன்னு சொல்லிட்டு. இப்போது சண்டே அன்னைக்கு விஜிபியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மார்னிங் வந்து 8 o'clock கிளம்புற மாதிரி தான் பிளானு. 2 பேரும் ரெடி ஆகி வெளியே வர்றதுக்கே 9 o'clock ஆயிடுச்சு. சரி, ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கே, வெயிலுக்கு முன்னாடி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் இப்போலாம் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒரு 7:30 8 o'clockலாம் வந்து வெயில் ஸ்டார்ட் ஆகிடுது. எப்படினாலும் வெயிலில் தான் போகணுன்ற மாதிரி தான் ஆயிடுது. சண்டேன்றதுனால மார்னிங் டிராஃபிக் எதுவுமே இல்லை. ரோடு நல்லா ஃப்ரீயாக இருந்தது. ஸோ நாங்கள் ஒரு 9 o'clock கிளம்பி அங்கே போய் ரீச் ஆகுறது வந்து ஒரு 10:30க்குலாம் ரீச் ஆகிட்டோம். இல்லைனா இந்த ஈசிஆர் ரோடெலாம் கடந்து போகிறதுக்கு வந்து எப்படினாலும் 2 hours சாலிடாக எடுத்துரும். ஸோ டிராஃபிக் இல்லாதனால சீக்கிரமாகவே ரீச் ஆகிட்டோம். விஜிபியில் இருக்கிற ஸ்னோ கிங்டம், மெரைன் கிங்டம் ரெண்டுமே போகக்கூடாதுன்ட்டாங்க 2 பேருமே. நேஹா நவீனாக்கு வந்து ரைடில் ஏறி என்ஜாய் பண்ணுறதுல தான் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால யூனிவர்சல் கிங்டம் தான் நாங்கள் வந்தோம். ஆப்வியஸ்லி சண்டேன்றதுனால எந்த தீம் பார்க் போனாலும் க்ரௌடாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு சில ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து லீவ் விட ஆரம்பிச்சிட்டாங்களா, அதனால ரஷ் அதிகமாக தான் இருந்தது. ஸோ என்ட்ரி ஃபீ பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு 11-11:15 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பலாம் அப்படின்னு நினச்சோம். இந்த யூனிவர்சல் கிங்டமில் வந்து என்ட்ரி ஃபீ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட்டுக்கு 850, கிட்ஸுக்கு வந்து 650. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து இந்த ரைடில் ஏறி என்ஜாய் பண்ணுறதெல்லாம் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நேஹா நவீனாக்காக தான் வந்ததே. இந்த ரைட்லலாம் ஏறுறதுக்கு பயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பயம்லாம் கிடையாது. ஆனால் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ நேஹா நவீனா மாதிரி இருக்கும்போதெல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸோட போகிறது, அதுக்கப்புறம் ஸ்கூல்லலாம் வந்து கிஷ்கிந்தா, எம்ஜிஎம்லாம் போயிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய தடவை போயிருக்கேன். இப்போ கூட ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்திருந்தேன்னா கண்டிப்பாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பேன். ஆனால் ஃபேமிலியோட வந்ததுனால குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நமக்கு ரொம்ப அதிகமாகிடுது இல்லையா. அதனால வந்து நம்ம ரைடில் போய் என்ஜாய் பண்ணோம் அப்படின்றத தாண்டி குழந்தைங்கள கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்றதுல தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரைடுக்குமே வந்து ஒரு பெரிய பெரிய கியூ நின்றுட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கியூலையும் ஒரு 50 பேர் கிட்ட இருந்தாங்க. நல்லா வெயில்லையே கியூல நின்று ஒரு ரைட்லயும் ஏறி, ஐயோ அது ஏன் கேட்குறீங்க. சரி, அவங்களுக்கு ஜாலியாக இருந்தது, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு வந்து ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்தது இந்த ரைட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி சுற்றுதுன்னு மட்டும் பாருங்க. நல்லா வாஷிங் மிஷின் சுற்றுற மாதிரி சுற்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரைடு முடிச்சதுக்கு அப்புறமாவே நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அதுக்கப்புறமா இந்த ஃப்ரீ ஃபால்க்கு வந்து நேஹா நவீனா அவங்க அப்பா அவங்க 3 பேரும் தான் போனாங்க. இதுக்கு நான் வரலன்னு சொல்லிட்டேன். ஒரு மாதிரி எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுவும் இல்லாமல் ரொம்ப டயர்டா இருந்துச்சு. சரி ஓகே, நான் வரல, நீங்க போங்கன்னு சொல்லியாச்சு. இந்த ரைடும் நல்ல த்ரில்லிங்காக தான் இருந்தது. நேஹா நவீனா வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க.
நவீனா கத்துனது உங்களுக்கு கேட்டுதான்னு தெரில. வால்யூம் வந்து நான் ஒரு பாதி வால்யூம் தான் வச்சுருக்கேன், ரெடியூஸ் பண்ணிட்டேன். இல்லைனா காது கிழிகிற அளவுக்கு அந்த கத்துனா. நெக்ஸ்ட்டு இந்த ரைட் பார்த்தீங்கன்னா பயங்கர த்ரில்லிங்காக இருந்தது. அதாவது எப்படின்னா இது தலைகீழாவே ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து அப்படியே நிற்க வச்சிட்டாங்க. இதை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்தது. அதனால நான் நவீனாவும் வரலன்ட்டோம். நேஹாவும் அவங்க அப்பாவும் மட்டும் போனாங்க. இதை பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. பெல்ட்டெல்லாம் போட்டு எல்லாம் சேஃப்டியாக தான் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் இதில் எதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்து இதில் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏறல. இப்போ வாங்க நவீனாட்ட கேட்கலாம் அவள் என்ன சொல்கிறான்னுட்டு. ஏன் நவீனா போலையா ரைட்க்கு? தலைக்கு நேஹா ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ரைட்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்லான்னு வந்தாச்சு. லஞ்ச் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி இருந்தது. அதை விட்டால் பிளெயின் பிரியாணின்னு ஒன்று கொடுத்தாங்க, அதுவும் சுமார் தான். அதுக்கப்புறம் சப்பாத்தி, பரோட்டா, தயிர் சாதம் இதுதான் இருந்தது, வேற எதுவுமே கிடையாது. அவுட் சைட் ஃபுட்டும் வந்து அங்கே எதுவுமே அலோவ் பண்ணல. நான்வெஜ் வந்து ஏன் சாப்பிட்றது இல்லைன்னு கேட்டிருந்தீங்கல்ல. நான்வெஜ் சாப்பிட வேணான்னு டிசைட் பண்ணதே வந்து நேஹா நவீனா தான். ஏன்னா வந்து அனிமல்ஸை வந்து வயலேட் பண்ணி அதை சாப்பிட்றதுனால அதனோட ஸ்ட்ரெஸ்லாம் நமக்கு வரும்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து சடனாக டிசைட் பண்ணி வேணான்னு ஸ்டாப் பண்ணாங்க. அவங்க ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா சரி குழந்தைங்களே வேண்டான்னியாச்சு, அப்புறம் நமக்கு எதுக்கு நான்வெஜ்ன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். எக்கு இன்னும் நாங்கள் ஸ்டாப் பண்ணல, எக்கு கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் வேணுன்றதுனால எக்கு இன்னும் விடாமல் இருக்கும். இது வந்து நான்வெஜ்ஜா வெஜ்ஜா அப்படின்ற கான்ட்ரவர்சி வந்து போயிட்டே தான் இருக்கு. அது வந்து என்னன்னு எனக்கு கிளியரா தெரியல. எக் வந்து வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு உங்க யாருக்கா தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் சோர்சஸ் வந்து எதுல அதிகமா இருக்கும், நட்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ், அதுக்கப்புறம் பன்னீர், அதெல்லாம் கொஞ்சம் வந்து ஃபுட்ல கொஞ்சம் அதிகமா சேர்க்க ஆரம்பிச்சாச்சு. எது எப்படியோ நான்வெஜ் ஸ்டாப் பண்ணதுலேருந்து எனக்கு தான் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா லஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் வாட்டர் ரைட்லாம் என்ஜாய் பண்ணோம். அதுக்கு அவங்க அப்பா வரல, நாங்கள் 3 பேரும் தான் போய் என்ஜாய் பண்ணோம். ஸோ ஃபோட்டோஸ் வந்து வாட்டர் ரைடில் அதிகமாக எடுக்க முடியல. இங்கே வாட்டர் ரைட் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல், ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் என்ன இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் நல்லா ஜாலியாக இருந்தது, பசங்களுக்கு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அது எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் ஒரு 4 o'clock வந்து நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு ஒரு 5:30, 6 o'clock ரீச் ஆகிட்டோம். வந்ததுக்கப்புறம் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நான் இது ப்ரீவியஸ் டே வந்து இந்த வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் வந்து பண்ணியிருந்தேன். அது வந்து இன்னும் ஃப்ரீஸே ஆகல. அதுக்குள்ளேயே வந்து அவசரப்பட்டு எடுத்து அதுக்கப்புறமா சர்வ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இது ஆக்சுவலி ஒரு ஷார்ட்ஸ்க்காக நான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஃப்ரீஸ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ண முடியல. நேஹா நவீனாக்கு ஆர்வ கோளாறு தாங்க முடியல. அதனால வந்து சர்வ் பண்ணி கொடுத்தாச்சு. நான் நெக்ஸ்ட் டைம் வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் எப்போ பண்றேன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பண்ணனா கண்டிப்பா உங்களுக்கு வீடியோவோ இல்லை ஷார்ட்ஸோ ஷேர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.